அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். புட் சைடு ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, இங்கே தான் டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிக்குது. இது நல்லா பாருங்க, நம்ம எந்தெந்த இடத்துல இறங்குவோம் இறங்க மாட்டோம். மொத்தம் 3 என்ட்ரி வந்திருக்கு. 3 என்ட்ரியில் இதில் இறங்குவோம். கிரீனில் இருக்கா இறங்குவோம். எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும்? 183 4 பாயிண்ட். அப்புறம் 171 இதுலேயும் ஒன்றும் பெருசாக வரல. இதில் இறங்க மாட்டோம், ஏன்னா ரெட் கலரில் இருக்குது. தெரியாமல் இறங்கினாலுமே இது பெரிய லாஸ் கிடையாது. 171 அதே ப்ரைஸ்க்கு வெளில வரீங்க. சரியா, இங்கேயுமே ஒரு கிட்டத்தட்ட 3 ட்ரேட் பண்ணுவோம். 3 ட்ரேட்லுமே நமக்கு லாபம் கிடைக்காது. இங்கே இறங்குவீங்க, இங்கே வெளில வருவீங்க. 6 ரூபாய். பட்டு கால் சைடு இப்போ புட் சைடு 6 ரூபாய் லாஸ் ஆனாங்க. கால் சைடு பாருங்க, ஒரே ஒரு என்ட்ரி தான். இன்னும் நடந்திருக்கான். 100 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கான். தேவை கிடையாது. 75 பாயிண்ட் இங்கே செல்லிங் இங்கே நடக்குதா? 76 பாயிண்ட். ஸோ 70 பாயிண்ட் கிட்டத்தட்ட ப்ராஃபிட். 70 பாயிண்ட்னா சாதாரண விஷயமாங்க. அங்கிட்ட 6 பாயிண்ட் லாஸ் ஆனீங்க, இங்கே 70 பாயிண்ட் உள்ள இருக்கீங்க. அப்ராக்சிமேட்டா இது ஆக்சுவலாக 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்னா எவ்வளோ ரிட்டர்ன்னா 8 லட்ச ரூபா. 1.8, அதாவது 6 ரூபாய் இருந்தது 83 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம இண்டிகேட்டர் படி என்ன நடந்திருக்கு? 6 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபாய்க்கு லாபம் பண்ணீங்கன்னா அப்போ 6 லட்ச ரூபா போட்டால் 80 லட்ச ரூபாயா? ஸோ அந்த அளவுலாம் பார்க்க வேணாம். நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நம்ம 1 பாயிண்ட் ரேஷியோ பாருங்க, 1000 மடங்கு ரிட்டர்னு. ஓகேவா? அங்கிட்ட 6 ரூபா போச்சு. அந்த 6 ரூபா நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் டிவைடட் பை 70 இன்ட்டு 6, இந்த லாஸ் பார்த்துக்கோங்க. மேக்சிமம் லாஸ் பெரிய விஷயமே கிடையாது. 8000 ரூபா லாஸு, 8 லட்ச ரூபா ரிட்டர்னு. அந்த பக்கம் 8000 போச்சு. நீங்கள் வருத்தப்பட்டு இங்கே இறங்குனீங்கன்னா பை டு செல் விளாண்டா கூட 8 லட்ச ரூபா. இந்த இண்டிகேட்டரை பற்றி டீட்டெயில் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. பேங்க் நிஃப்டி நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில்.